என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பர்த்டே கை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பர்த்டே கையை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு நீங்கள் தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார், அவரை எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார். கிளாஸு மாசு. நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார். அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். சித்து ஒரு 4 நாள் முன்னாடி இந்த சோஷியல் மீடியாலலாம் கண்டவங்க ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, யோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி, ஐயோ நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படிதான் பேசுவாங்க. ஜாலியா இருந்தது. இப்ப கேட்டானது தான், யோ தமிழ்ல பேச எனக்கு புரியல அப்படின்னு ஒரு சீனை போடுவோம். உனக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியும். சித்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சித்து சேர்த்த கூட்டம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டம். அதாவது பிரதீப் சொன்ன மாதிரி எங்கேயோ எவ்வளோ சம்பளம் நான் சொல்ல முடியல இருந்தவரை கூட்டு வந்து மக்கள், நாங்கள் ஒரு டிராகன் படம் பண்றதுக்குள்ள ஒரு அது திருவிழா நடத்திட்டு இருக்க, ஒரு மில்லியனுக்கு ஒரு திருவிழா நடத்திட்டே இருக்காரு மேம் அவரு. எனக்கு சூப்பர், ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், எவ்வளோ வேணா ஜெயிக்கலான்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சித்து. உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருங்க. அர்ஷத் வந்து ஒரு தம்பி மாதிரி, ஆர்வக்கோளாறு. அண்ணே இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு வருவான். என்னன்னா அதுக்கு முன்னாடி நாளே செட்டுக்கு விஜே சித்து வந்துட்டார். டேய் அவன்கிட்ட போயிட்டு கேட்டுறாத, எக்ஸ்ட்ரா டைலாக் போடுவான்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேச கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அர்ஷத், நான் அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், சினிமான்றது வேற, ஒரு டயலாக் ஒரு சீன் அப்படின்றது எழுதி அதுக்காக நிறைய உழைச்சி அந்த சீன் அடுத்த நாளைக்கு அடுத்த டேக்கு அது அடுத்த சீன் கன்வெர்ட் ஆகும். என்னதான் அது ஹியூமர் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இட் ஹாஸ் டு கனெக்ட் டு த நெக்ஸ்ட் சீன். அதனால மட்டும்தானே தவிர உங்களுடைய ஆர்வத்தை அளிக்கிறதுக்கோ உங்கள் ஐடியாவை கருவில் கொள்றதுக்கோ இல்லை. ஓகே, அர்ஷத் பண்ண கேரக்டரை நான் இன்னும் ரிவீல் பண்ணலை, ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. அர்ஷத் இந்த படத்துக்கு அப்புறம் he will do lot of films as hero, I hope. சேஷ் கதைப்போமா இப்போ ஏண்டி விட்டு போனேன். தேங்க்யூ. கதைப்போமா நீ வந்து ஓமை கடவுளை கொடுக்கல. I think lot of people here still they have that as a favorite song in their playlist, and it all goes to the great lyricist. என்னன்னா ரெக்கக்னிஷன்றது அகெயின் சேம், யூஆர் அண்டர்ரேட்டட் லைக் லியோன், பட் லியோன் டசன்ட் லீவ் யூ, சேம் we don't leave you. Yes. And படத்தில் நடித்த ஆல் த ஆக்டர்ஸ், வெங்கட், எல்லாருக்குமே அங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ் வந்திருக்க எல்லாருக்குமே, சாரி தனித்தனியாக பேரை சொல்லணும் மன்னிச்சுக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் கடைசியாக நம்பால் பிரதீப், வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிறது அது சக்ஸஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உழைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம் இல்லையா, இதுதான் சக்ஸஸ். அதுக்காக அவர் ஒரு ஜேர்னி, நான் ஒரு ஜேர்னி. கடைசியாக உன்னை இங்கே நான் இங்கே இப்படி டைரக்டராக நின்று ஆக்டராக அங்கே உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.